ஒரு ஒன் டே ட்ரிப் போகிறதுக்காக மன்னார்குடி ஏர்போர்ட் தான் வந்திருக்கேன். எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனே ஏர்போர்ட் கணக்காக தான் இருக்குது. இது ஒரு சடன் பிளானு. சென்னை போயிட்டு அங்கேருந்து ஜவ்வாது மலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஜவ்வாது மலை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வருது. நீங்கள் வந்து சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் டேயில் போயிட்டு வந்துடலாம். காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே சங்கீதாவில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே எங்களோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம். மலை ஏறிட்டோம் அப்படின்னா அங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்காது, ஸ்நாக்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஸ்நாக்ஸு சாப்பாடு எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆனது அமிர்தி ஜூ. இது ஒரு மினி ஜூ தான். ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ரொம்ப பசுமையாக இருந்தது. இங்கே குரங்குகளோட சேட்டை வந்து ரொம்பவே அதிகம். ஸோ நம்மளுடைய பொருளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸ்நாக்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிடுங்கிடும். பெரிய அளவில் இங்கே விலங்குகள்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஆனால் சுற்றிலும் இருக்க காடை பார்க்கும்போது ரொம்பவே திகிலாக தான் இருந்தது. ஒரு 12-12:30க்கெலாம் ஜூக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1-1:30க்கெலாம் கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நீர்வீழ்ச்சி வந்துடும். அழகான கிராமத்தில் ஒரு 2 மணிக்கிட்டக எங்களோட லஞ்சை முடித்தோம். இந்த நீர்வீழ்ச்சி போகிறதுக்கு வந்து நமக்கு 2-3 வழி இருக்குது. நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் வழியை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் நிறைய மலை கிராமங்கள், நம்ம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே சூப்பராக போகலாம். வீடெல்லாம் ரொம்ப நெருக்கமாலாம் இல்லை, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் இருந்தது. அங்கங்கே வீடு, அப்புறம் கொஞ்சம் விவசாய நிலம், இப்படி தான் இருந்தது. அங்கே போன அன்னைக்கு மழை இல்லை, ஆனால் அதுக்கு நாள்லாம் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்பே ரொம்ப க்ளவுடாக தான் இருந்தது. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மலைப்பாதையில் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபைனலாக பீமன் அருவியை வந்து ரீச் பண்ணியாச்சு. நாள்லாம் மழை பெஞ்சதுனாலேயோ என்னவோ தெரியல, அருவியில் தண்ணியெலாம் வந்து செம்மண் கலந்து தான் இருந்தது. வண்டியை பார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நடந்தால் நம்ம அருவியை ரீச் பண்ணிடலாம். போகிற வழியில் அங்கங்கே ஊஞ்சல் கட்டி விட்டுருந்தாங்க. அவ்வளோதான். இந்த பாலத்தை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அருவி நமக்கு வந்துடும். நாங்கள் போனப்போ மீடியம் வேகமாக இருந்தது. நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அருவியோட வேகம் வந்து அதிகரிச்சுட்டு, தண்ணி பார்த்திங்களா கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு முறை இங்கே வருவோமா அப்படின்னு தெரில. அதனால் தண்ணி எப்படி இருந்தாலும் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே காலி பண்ணிவிட்டு மெதுவாக வேடிக்கை பார்த்துட்டே கீழே இறங்கிட்டோம். அப்புறம் முக்கியமாக கீழே இறங்கினதும் ஆற்காடு பிரியாணியை மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.